ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஃப்ரம் CBIS அகாடமி. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். விடுதலை வேள்விக்கு வித்திட்ட பழங்குடியினர். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 மாடர்ன் ஹிஸ்டரியில வந்து ஏர்லி ரிவால்ட் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ்ல வந்து கவர் ஆகும். ஸோ அந்த 19ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷுக்கு எகெயின்ஸ்டா நிறைய பழங்குடியினர் வந்து கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ 1831ஆம் ஆண்டு வந்து கோல் கிளர்ச்சி வந்து நடந்திருக்கும். ஸோ இது எந்த ரீஜன்ல பாத்தீங்க அப்படின்னா சோட்டா நாக்பூர் மற்றும் ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய அந்த சிம்ஹம் ரீஜன்ல தான் இந்த கோல் கிளர்ச்சியானது நடைபெற்றிருக்கும். ஸோ இதை தலைமை ஏற்று வழி நடத்தியவர்கள் வந்து பிந்த்ராய் அண்ட் சிங்ராய். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது கிளர்ச்சின்னு சொல்லும் போது 1854ஆம் ஆண்டு. ஸோ இந்த கிளர்ச்சியை பாத்தீங்க அப்படின்னா சந்தால் கிளர்ச்சி. ஸோ இதை வந்து 1854ல வந்து பிர்சிங் அவர்கள் முதலாக தலைமை ஏற்று வழிநடத்தி இருப்பார்கள். 1855ஆம் ஆண்டு சித்து அண்ட் கண்ணு. ஸோ இவர்கள் வந்து இந்த புரட்சியை வந்து வழிநடத்தி இருப்பார்கள். ஸோ 1889ஆம் ஆண்டு வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணவங்க தான் இந்த முண்டா பழங்குடியினர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ எந்த ரீஜன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ராஞ்சி. ஸோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா குண்டா கட்டி, அதாவது ஜாயிண்ட் ஹோல்டிங் சிஸ்டம்னு சொல்லும் போது நிலத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து இவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தனித்தனியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எல்லாருக்குமே தனியா பிரைவேட்டுக்குமா எல்லாருக்குமே லேண்டை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ இதனால இவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ பிரைவேட்டா லேண்ட் செப்பரேட் பண்ணும் போது இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தனித்தனியா விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து ரெவென்யூ செலக்ட் பண்றதுக்காக சமீன்தாஸ் இவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ இவர்களுடைய லேண்ட் வந்து நிறைய பிரிட்டிஷ் அவர்களால் பறிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனாலதான் இந்த முண்டா பழங்குடியினர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷுக்கு எகெயின்ஸ்டா வந்து கிளர்ச்சி பண்ணிருப்பாங்க.